பெண்கள் ஆன்மீக சக்தியை பெற்றுவிட்டால் எதையும் அவர்களால் சமாளிக்க முடியும், எதிர்த்து போராட முடியும். இதற்கு எப்பொழுதும் ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், தெரிந்த மந்திரங்கள் அல்லது பகவானுடைய நாமாக்கள் ராமா, கோவிந்தா, முருகா, சக்தி, சிவசிவ, மாரியம்மா என்பவை ஆகியவைகளை மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதனால் மனம் ஆன்மீக பலம் பெறுகிறது. எதையும் எதிர்த்து நின்று போராடும் ஆற்றல் கிடைக்கிறது. இவற்றை சில நேரங்களில் மனதிற்குள்ளாகவும் பல நேரங்களில் வாய்விட்டும் கூற வேண்டும். இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை அலைகள் மறைகின்றன. நல்ல ஆற்றல் மிகுந்த அதிர்வுகள் சேர்கின்றன. வீட்டில் சாந்தி, மகிழ்ச்சி நிலவும். விடுமுறை தினங்களில் காலையில் பூஜை அறையில் வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து வாய்விட்டு ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்களை கூற அவர்களும் பலம் பெறுகிறார்கள். இதனால் அவர்கள் தீய வழியில் செல்ல மாட்டார்கள். ஒரு சில மந்திரங்கள். ஸ்ரீ விநாயகர் ஓம் கம் கணபதியே நமக. ஸ்ரீ முருகர் ஓம் சரவண பவாய நமக. ஸ்ரீ சிவபெருமான் ஓம் நமச்சிவாய. ஸ்ரீ விஷ்ணு ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கிருஷ்ணன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இது போன்ற மந்திரங்கள் நாம் சொல்வதினால் நம் குடும்பம் ஒன்று நல்ல நிலைக்கு நல்ல ஆரோக்கியம் பெறும்.